இப்போ நம்ம தட்டி கிளாஸ்ல நாட்டுக்கோழி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நாட்டுக்கோழினா வீட்டில் செய்யற மாதிரி இல்லை. முந்தி காலத்துல எப்படி தாத்தா பாட்டி அவங்கலாம் எப்படி ரெடி பண்ணாங்களோ அது மாதிரி மஞ்சள்ல வாட்டி அதுக்கப்புறம் போய் நான் நல்லா சுத்தம் பண்ணி அது எப்படி ஒரு உணவு மாதிரி மட்டும் இல்லாம மருத்துவ குணம் நிறைந்த உணவா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில வதக்கி அதை எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். சின்ன சின்னதா நறுக்கி புதினா தலை மல்லித்தலை சின்ன சின்னதா நறுக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சியும் பூண்டையும் நல்லா நைஸா அரைச்சு அதை யூஸ் பண்றோம். நல்லா தோல் உரிச்சு நறுக்கிய சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு பேஸ்ட் முந்திரி பருப்பை நல்லா குவாலிட்டியா முந்திரி பருப்பு வாங்கி அதை நைஸா அரைச்சு வச்சிருக்கோம். தேவையான அளவு எல்லாமே நாட்டுக்கோழி சமைக்கிறதுக்கான இன்கிரியன்ஸ். இதை வச்சுதான் இப்ப நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி சமைக்கப்படும். நம்ம எப்பயுமே யூஸ் பண்றது சுத்தமான கடலை மட்டும்தான் நாட்டுக்கோழி ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஏன்னா கடலை தான் அந்த நாட்டுக்கோழியோட ஃபிளேவர் கடலை எல்லாமே நல்லா கிடைக்கும். நம்ம தட்டி கிளாஸை பொறுத்த அளவுக்கு கேஸ் அடுப்புல எதுவுமே செய்ய மாட்டோம். எல்லாமே விறகடுப்புல தான். சின்ன வெங்காயம் இப்போ இஞ்சி பூண்டு போய் பேஸ்ட்டா ஆட் பண்றோம்னா இஞ்சி பூண்டு போயிட்டு போட்டு நல்லா வதங்கிடும். இதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு தான் கண்டிப்பா நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டாச்சா மல்லி தான் நல்லா மணக்கும். இப்பயே போட்டோம்னா அதுக்கு மறக்கும். நான் திருப்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல தூவி விட்டுருவேன். இப்படி அந்த டேஸ்ட்டுக்காக போடுறது. முன்னாடியே போட்டா அது உள்ள கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இது வதங்கிருச்சு. இப்போ மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். மஞ்சப்பொடி போட்டாச்சு. மஞ்சப்பொடி போட்டா கலர் இந்த கலருக்காக மஞ்சப்பொடி போட்டுருக்கோம். இப்போ நான் இங்க வந்து வெங்காய பேஸ்ட் வந்து நான் தனியா ரெடி பண்ணுவோம். தட்டி கிளாஸ்மே இந்த இது வந்து நீங்க ரெடி பண்ணணும்னா சொல்லி தருவோம். தனியா வந்தா இது தனியா ரெடி பண்றது நாங்க மசாலா எல்லாமே நாங்கள் தனித்தனியாக தான் ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மசாலா தனித்தனியாக ரெடி பண்ணிட்டு செய்வோம். நான் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தனித்தனியாக வச்சு செஞ்சுருப்போம். தட்டி கிளாஸுக்கே உண்டான மசாலா இது வந்து எங்களுக்காக தனியாகவே நாங்கள் மசாலா ரெடி பண்ணுவோம். இது வந்து எங்களோட மசாலா தட்டி கிளாஸோட சிக்கன் மசாலா. இந்த மசாலா வந்து நாட்டுக்கோழிக்குனே தனியாக ரெடி பண்ற மசாலா. இது வந்து நாட்டுக்கோழிக்குனே தனியாக ரெடி பண்ணுவோம் மசாலா. இது வேற கிடைக்காது. இது கிடைக்காது. உங்களுக்கு நீங்க கேட்டாலும் தனியாக தான் தரக்கூடியதால நாங்கள் இது சொல்ல மாட்டோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ இந்த நாட்டுக்கோழியை போடுவோம். இப்போ நம்ம இந்த நாட்டுக்கோழியை போட போறோம். போட்டுடலாமா? நாட்டுக்கோழியை போட்டாச்சா? போட்டு அதுக்கப்புறம் உப்பு நாட்டுக்கோழி போட்டதுக்கு அப்புறம் தான் உப்பு போடுவோம். உப்பு நாட்டுக்கோழியோட டக்குன்னு சேர்ந்துடும். இப்போ நல்லா இதவே சேர்த்து தண்ணியெல்லாம் இது ஊற்றாம நல்லா வதக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த நாட்டுக்கோழி வதங்கினதுக்கு அப்புறம் அப்படியே ரெடி ஆயிரும். இது எண்ணெயிலேயே வதக்கிடலாம். எண்ணெயை தவிர வேற எதுவும் இல்லை. எண்ணெய் மசாலா எல்லாத்தையும் போட்டு வதக்காச்சா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டோம்னா நாட்டுக்கோழி மனமா டேஸ்டா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு பேஸ்ட் போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நாட்டுக்கோழி சுவையான நாட்டுக்கோழி கடலெண்ணெய் நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க சாப்பாட ஆரம்பிச்சுக்கலாம். மேலாக மல்லித்தலையை போட்டு இறக்கி உட்காந்து சாப்பாடை போட்டு சாப்பிடுங்க. சாப்பிடாதவங்க கூட 2 பிளேட் சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த நாட்டுக்கோழியில. தட்டி கிளாஸ் வாங்க. நம்ம ஸ்பெஷல் இன்கிரியன்ட்டோட இந்த நாட்டுக்கோழியை சாப்பிட்டு பாருங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.